ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க அபி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சிமாண்டிக் எரரோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். எபிசோட் 3 வரைக்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோட் 4க்கு போலாம். நம்ம சாங்கு வந்து டோர ஓப்பன் பண்ணி ஜெயோங்க வந்து உள்ள கூப்பிட்றானா, இவன் வந்து உள்ள வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு, வாவ்! எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸா அடுக்கி வச்சிருக்கியே! உனக்கு நல்லா சூட் ஆகுது அப்படின்ற மாரி சொல்ல நம்ம சாங்கோ அண்ணே சொல்றான், "நீ வந்து வந்த வேலைய பாரு. உனக்கு இன்னும் 8 நிமிஷம் தான் டைம் இருக்கு." அப்படின்ட்டு சொல்ல, இவனும் வந்து உட்காந்துட்டு, "டைமெல்லாம் வேற கவுண்ட் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேயோங் வந்து உட்கார்றான். உட்காந்து லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறான். அப்போ பார்த்தா அவனுக்கு அவனோட ஐடியோட பாஸ்வேர்ட் ஞாபகம் இல்ல. "ஐயோ! இது எனக்கு ஞாபகம் இல்லையே!" அப்படின்ற மாரி சொல்றான். நம்ம சாங்கு வந்து அவன் பக்கத்துல உட்கார்றத பார்த்துட்டு, இவன் திரும்பி கேட்குறான். நான் ஒன்றும் உன்னோட டேட்டாவெல்லாம் திருட போகிறதில்ல. எனக்கு ஹேக் பண்ணவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லேப்டாப்பில் வந்து அவன் இது பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் இவன் உட்காந்துட்டே இருக்கானா, அவனை பார்த்துட்டு நீ ஏன் போயிட்டு குளிச்சுட்டு வரக்கூடாது, உன் மேலே இருந்து ஆல்கஹால் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு சொன்னோடனே அவனும் உன் ட்ரெஸ்ஸை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எழுந்து போகிறான். போக சொல்ல திரும்பி இவனையும் பார்த்துட்டு இருக்கான். அதனால நம்ம செய்யவும் சொல்கிறான், நான் எதுவும் வினோதமாலாம் பண்ண மாட்டேன் நீ போ அப்படின்ட்டு சொன்ன உடனே இவனும் வந்து வாஷ்ரூம் வந்துடுறான். வந்து கண்ணாடி முன்னாடி நின்று தலையெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹோட்டலில் நடந்தது அவனுக்கு ஞாபகம் வருது. நம்ம சேவம் வந்து இவனை காப்பாத்துனது, அவன் சொன்னதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. அதை நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இவன் சிரிச்சிட்டு இருக்க சொல்ல அவன் கத்துறான், உனக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கத்த இவன் கடுப்பாயிட்டு அவனை உள்ளேயே நம்ம விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அப்படியே அங்கே சீன் கட் பண்ணுறாங்க. இப்போ ஜெயோங்கோட ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. சுருட்ட முடி பையன் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவள் வந்து சரியான போதையில் இருக்கா. அவளை இவன் இழுத்துட்டு வர சொல்ல அந்த சுருட்ட முடி பையனுக்கு நம்ம ஜெயோங் பண்ண மெசேஜ் வருது. என்னோட பேக்கும் கீயும் வந்து விட்டுட்டு வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். அதை வந்து இவனும் ரீட் பண்ணி பார்க்குறான். அதை பார்த்துட்டு ஆல்ரெடி இவளை தூக்குறதே வேலையாக இருக்குது அப்படின்ட்டு இவளை வந்து தெரியாமல் கீழே விட்டுடுறான். இவளும் கீழே விழுந்துட்டு நம்ம ஜேயும் வந்து விட்டுட்டு போயிட்டான்ல அதை நினச்சி அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவளும் வந்து போதையில் வளர்றா. அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ இங்கே காமிக்கிறாங்க. நம்ம ஜேயும் உட்காந்து லேப்டாப் பார்த்துட்டு இருக்கான். அப்போ சாங்கு வரான். வந்து இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்ட்டு கேட்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் ஆனா அப்படின்ட்டு சொல்லிட்டே நம்ம சாங்குவை பார்க்குறான். பார்த்ததுல அப்படியே பேச வந்ததே அவன் வந்து மறந்துடுறான். இவன் வந்து முடியெல்லாம் ஈரமா இப்பதான் குளிச்சுட்டு வரானா, அதையே அவன் வந்து கண் கூட சுமட்டாம பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் உடனே என்ன பார்க்குற அப்படின்னு நம்ம சாங்கு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்றான், நீ கேப் இல்லாம ரொம்ப அழகா இருக்க, இனிமே நீ கேப் போடாத அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சாங்கு உடனே சொல்கிறேன், நான் கேப் போடுறேன் போடல அது என்னோட இஷ்டம், நீ எதுக்கு சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன் வேலை முடிஞ்சிருந்தா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவனை வந்து கையை பிடிச்சி இழுச்சி இழுக்க வைக்கிறான். அப்போ நம்ம செய்யும், வெளியில் எவ்வளோ கூலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, போடா அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். நம்ம செய்யும் உடனே பாவமா, நீ ஏன் இவ்வளோ ஆஷா நடந்துக்கிற, இப்போலாம் நைட் எவ்வளோ கூலிங்காக இருக்குது தெரியுமா, இப்போ நான் வெளில போனேன்னா எனக்கு கோல்டு பிடிக்கும், உன் பக்கத்துல உட்காந்து நாள் ஃபுல்லா நான் இரும்பிக்கிட்டே இருப்பேன். பரவாயில்லையா? அப்படின்ற மாரி இவன் கேட்குறான். சாங்கு வந்து, "நீ ஏன் இப்படி தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம ஜேவோன் கையில அடிபட்டுருக்கு. அத வந்து பார்த்துட்டு அவனோட கபோர்ட் கிட்ட நடந்து போறான். எதுக்குன்னா மருந்து எடுக்க. அதுக்குள்ள நம்ம ஜேயும், "நீ தானே என்ன உன் ரூம்குள்ள விட்ட. அப்ப நீ என்ன பத்திரமா தானே பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வந்து மருந்த வந்து தூக்கி போடுறான். "எதுக்கு?" அப்படின்ட்டு நம்ம ஜேவும் கேட்க, அவன் சொல்றான், கையில அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம சாங்கு சொல்றான். அவன் உடனே பயத்துல எழுந்து வந்து இவனோட கையெல்லாம் வாங்கி பார்த்து, உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் வந்து இவனோட கையை எடுத்துட்டு, எனக்கு இல்ல உன் கையில அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றான். ச்சீ! நீ என்ன எவ்ளோ பயமுறுத்திட்ட தெரியுமா? என் கையில எங்க அடிபட்டுருக்கு? எனக்கு எதுவும் தெரியலையே! அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கையையும் திருப்பி திருப்பி பார்க்குறான். அப்படியே சீன் கட் பண்றாங்க. இப்போ 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நம்ம சாங்கு வந்து அவனுக்கு மருந்து வச்சுட்ருக்கான். வலிக்குது கொஞ்சம் பொறுமையா பண்ணு அப்படின்ட்டு நம்ம சேவங் சொல்றான். இவன், நானும் மருந்தே வைக்காதடா அப்படின்னு சாங்கு சொல்ல, சேவங் உடனே சொல்றான், உனக்கு என்ன பிடிக்காது தான். அதுக்குன்ட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படின்ட்டு சொன்ன உடனே, "நீயே பண்ணிக்கோ" அப்படின்ட்டு அவன் வந்து குடுத்துடுறான். நான் எப்படி பண்ண முடியும்? என்னால எங்க அடிபட்டுருக்குன்னே பார்க்க முடியல அப்படின்னு நம்ம ஜெயவோங் சொல்றான். சரின்னு வாங்கி நம்ம சாங்கு வந்து அவனுக்கு மருந்து வச்சு விட்டுட்டுருக்கான்.
நம்ம அவங்க உடனே கேட்குறான், "எப்பவுமே நீ குடிக்க போனா அப்படிதான் ஆகுமா?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம சாங்கு "என்னது?" அப்படின்ட்டு புரியாம பார்க்குறான். "இல்ல கொஞ்சம் தானே ஆல்கஹால் தானே குடிச்சிருக்கலாமே." அப்படின்ட்டு வந்து சொல்ல, இவன் சொல்றான், "நான் அந்த மாரிலாம் பண்ண மாட்டேன்." அப்படின்ட்டு. அவங்க உடனே சொல்றான், இப்போ நீ குடிக்காதனால உனக்கு அவன் எனிமி ஆயிட்டா. அதுக்கு நீ குடிச்சே இருக்கலாமே, பரவாயில்லையே." அப்படின்னு சொன்னதுக்கு, "அத பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். இந்த மாரி நெறைய ஆள வந்து நான் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படின்ற மாரி சாங்கும் சொல்லிட்டு மருந்து வச்சுட்ருக்கான். "நீ வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாரி பேசுற" அப்படின்னு ஜெயong சொல்றான். அதுக்கு இவன் சொல்றான், "ஆமா, நீ எப்படி தெரியுமா? எப்ப பார்த்தாலும் வில்லன் மாரியே இருக்க. ஆனாலும் இன்னைக்கு நீ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உன்ன பிடிக்காது தான். ஆனாலும் நீ இன்னைக்கு எனக்காக பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்ட்டு வந்து சொல்றான். நம்ம சாங்குவும் வந்து இவனுக்கு பேண்டேட் போட்டு முடிச்சிடுறான். முடிச்சுட்டு அப்படியே மேல திரும்பி பார்த்தா, நம்ம சேயும் அவனையும் அப்படியே 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அப்போ நம்ம சேயோங்கோட ஃப்ரெண்டு, "டேய் நான் வந்துட்டேன்டா, வந்து உன் பேக எடுத்துக்கோ. சீக்கிரம் வெளில வா" அப்படின்னு கத்துறான். இவனும் எழுந்து வந்து பேக் எடுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து போயிடுறான். அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம சேயோங் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒர்க் பண்ணாம உட்காந்து நேத்து அவன் பேண்டேட் போட்டு வித்தது, அவன பார்த்ததெல்லாம் நினச்சு கனவு கண்டுட்டு இருக்கான். பார்த்தா அவன் பண்ண கிராஃபிக்ஸ்லயும் வந்து நம்ம சாங்கு மாரி ஒருத்தன தான் வந்து அவன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். என்னதான் நான் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. அவன பத்தியே ஏன் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து இவன் நினச்சிக்கிறான். அப்படின்னு பார்த்தா இவனோட லேப்டாப் வந்து ஹேங் ஆயிடுது. ஐயோ! என்னாச்சு? அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்கான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இன்னொரு பொண்ணு இருப்பாள்ல, நம்ம சாங்கு பின்னாடியே வருவாளே, அந்த பொண்ண காமிக்கிறாங்க. அவ "இங்கே இருக்கேன்" அப்படின்ட்டு கைய தூக்கி காமிக்கிறா. அத வந்து நம்ம ஜேயுங்கும் பார்க்குறான். பார்த்தா வந்து நம்ம சாங்கு போயிட்டு அவ பக்கத்துல உட்கார்றா. அத பார்த்துட்டு இவன் வந்து கொஞ்சம் ஜெல்லஸியில வந்து லேப்டாப்ப வந்து மூடி வச்சுடுறான். இப்போ வந்து அவங்கள காமிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சில டிசைனர்ஸ காமிச்சு, "இதுல யாரோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பாரு. உனக்கு யார் வேணுமோ அவங்களோட நம்பர் வந்து நான் தரேன்." அப்படின்ற மாரி சொல்றா. இவனும் ஒன்னொன்னா பார்க்குறான். பார்க்க சொல்ல இவனுக்கு ஜெயோங்கோட ஞாபகம் வருது. அப்போ கரெக்ட்டா நம்ம ஜெயம் வந்து அவனோட லேப்டாப் குடுத்து, "என்னோட குழந்தை வந்து இங்க செத்துட்ருக்கு. அவன காப்பாத்து." அப்படின்ட்டு லேப்டாப் குடுத்து சொல்றான். இந்த பொண்ணு சோகமா நடந்து போயிட்டுருக்கா. என்னாச்சுன்னு பார்த்தா, அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்துட்டாங்க. இவ வந்து கிளம்பிட்டா போல. "எல்லாம் நல்லா தான் போச்சு. அவன் வர வரைக்கும்." அப்படின்ட்டு திரும்பி பார்த்துட்டு போறா. அவனும் வந்து நக்கலா இந்த பொண்ண பார்த்து சிரிக்கிறான். நம்ம ஜெயம் உடனே சொல்றான், "நேத்து வரைக்கும் நல்லா தான் வந்து ஒர்க் ஆயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேது. இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். அவன் தான் நேத்து சண்டையில இத மெதிச்சிருக்கணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவ தானே?" அப்படின்ட்டு லேப்டாப் அவன்கிட்ட குடுத்துட்டு, அவன் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன நீ ரொம்ப பிஸியா? சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல. நான் ஏதாவது கடையில போய் குடுக்குறேன். அவங்க எனக்கு சரி பண்ணி தருவாங்க. என்ன நிறையா காசு செலவாகும். அவ்வளோதான்." அப்படின்ட்டு வந்து அவன் சொல்றான். அதுக்குள்ள இவன், "குடு நானே பண்ணி தரேன்." அப்படின்ட்டு வந்து சொல்றான். "இங்க தான் ப்ராப்ளம் இருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு ஜெயம் வந்து சொல்ல, "அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. டிரைவ்ல தான் ப்ராப்ளம் இருக்கு." அப்படின்ற மாரி நம்ம சாங்கு சொல்ல, "உனக்கு எப்படி தெரியும் அங்க தான் ப்ராப்ளம்?" அப்படின்ற மாரி நம்ம ஜெயங்க கேட்குறான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. லேப்டாப் வந்து சரியாயிடுச்சு போல. சரி, ஜியோங் வந்து பேசிக்கிட்டே வரான். நம்ம ஜியோங் வந்து, "ஐயோ! என் பிக்சர்ஸ் எல்லாம் போச்சே! ஏன் என் பிக்சர்ஸ் எல்லாம் டிலீட் பண்ண?" அப்படின்ற மாரி கேட்க, அவன் சொல்றான், "ஏய் உன் கம்ப்யூட்டரே உடைஞ்சு போயிடுச்சு. அதான் எல்லாம் போயிடுச்சுல." அப்படின்ற மாரி அவன் சொல்ல, இவன் கேட்குறான், "அது எப்படி என்னால மறக்க முடியும்?" அப்படின்ட்டு சொல்ல, இவன் சொல்றான், "நீ தான் சொன்னல உன்னோட இம்பார்ட்டன்ட்டான திங்ஸ் எல்லாத்தையும் நீ பேக்கப் பண்ணி வச்சிருக்கன்ட்டு. அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? அதே மாரி உன்னோட ஹார்ட் டிரைவும் வந்து நான் ஃபார்மேட்லாம் பண்ணிட்டேன். ஸோ, இப்ப என்ன ப்ராப்ளம் உனக்கு?" அப்படின்ட்டு அவன் கேட்க, இவன் சொல்றான், "ஆனாலும் நீ என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டியே! நல்லாவே இல்ல அது." அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே நம்ம சாங்கு சொல்றான், "கம்ப்யூட்டர்ஸ் வந்து சில டைம் வந்து மனுஷங்க மாரி தான். தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு இருந்தோம்னா, அது அப்படியே வெடிச்சு சிதறத்தான் செய்யும். அப்படியே ஸ்டாப் ஆகலனாலும் ஸ்லோவாவது ஆகும்." அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்க, நம்ம சேயங் சொல்றான், "ஓகேப்பா, நீ ஜெயிச்சுட்ட. உன்னை பார்த்தா மண்டையில மூளைக்கு பதிலா கம்ப்யூட்டர் வச்சிருக்க மாரி இருக்கு." அப்படின்ட்டு அவன் சொல்றான். உடனே நம்ம சாங்கு, "நீ இப்போ என்ன விதத்துல சொல்ல வர?" அப்படின்ட்டு கேட்க, இவன், "ஒன்றும் இல்லை. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ எப்படி டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ற
அப்படின்ட்டு இவன் வந்து கிண்டலா சொல்றான். அதுக்கு நம்ம சாங்கு சொல்றான், "நீ என்ன நான் ஏதோ மிஷின் மாரி பேசிட்டு இருக்க?" அப்படின்ட்டு அவன் கேட்குறான். இவன் உடனே சிரிச்சுக்கிட்டே, "ஐயோ! நீ மிஷின் கிடையாதா? நான் கூட நீ ஒரு மிஷின் நெனச்சுட்டனே!" அப்படின்ட்டு சொல்றான். உடனே அவன் கோச்சுக்கிட்டு முன்னாடி போறான். இவனும், "டேய் பொறுமையா போடா, வெயிட் பண்ணு" அப்படின்ட்டு பின்னாடியே போறான். இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. இவன் ஒரு கிராஃபிக் பண்ணான்ல, அத வந்து உட்காந்து கலர் பண்ணிட்டுருக்கான். இவன் பக்கத்துல இவனோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. "நீ தான் இனிமே அந்த கிளாஸுக்கு போக மாட்டல்ல? என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு டிசைனர் தேவையாம். நீ போறியா?" அப்படின்னு கேட்க, "நான்லாம் போல" அப்படின்ட்டு இவன் சொல்றான். "எதுக்கு நீ கிளாஸ விட்டு நிக்க போகலையா?" அப்படின்ட்டு கேட்க, "இன்னும் எனக்கு தெரியல. தூர போடி" அப்படின்ட்டு தள்ளி விட்டுர்றான். "சரி, உனக்கு தான் எதுவும் வேலை இல்லல்ல. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. இந்த ப்ராஜெக்ட் நான் முடிக்கணும்" அப்படின்னு சொல்ல, "என்னாலாம் ஹெல்ப் பண்ண முடியாது. தூர போ" அப்படின்ட்டு இவன் சொல்றான். அவன் வந்து இவன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன இது புது ப்ராஜெக்ட் ஏதாவது பண்றியா?" அப்படின்னு கேட்க, இவன் சொல்றான், "இல்ல சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டுருக்கேன்" அப்படின்ற மாரி இவன் சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டுருக்கான். உடனே அவ பார்த்துட்டு, "மனுஷங்கள்லாம் வரைய மாட்டேன்னு நெனச்சேன். அந்த பிக்சர பாரேன் எவ்ளோ அழகா நீ பண்ணியிருக்க" அவ சொல்றா. அதுக்கு இவன் சொல்றான், "அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு அவன பிடிக்கவே பிடிக்காது" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அப்போ அப்படியே சாங்கும் சொல்லியிருப்பான்ல, "எனக்கு உன்ன சுத்தமா புடிக்காது. நீ வில்லன் மாரி நடந்துக்கிற" அப்படின்றதெல்லாம் அவன்லாம் நெனச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ருச்சிய காமிக்கிறாங்க. அவளோட ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கா. "ஸோ உன்னோட டேட் எப்படி போச்சு?" அப்படின்னு கேட்க, அது ரொம்ப நாசமா போச்சு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த ஒருத்தன் வந்தான் பாரு" அப்படின்ட்டு இவ வந்து புலம்பிட்டு இருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு "வாவ்!" அப்படின்ட்டு வந்து சொல்றா. அப்படியே பார்த்தா நம்ம ஜெயம் வந்து சீன்குள்ள வரான். அப்படியே நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஸ்டைலா வந்து நம்ம ஜெயம் வரான். 2 பேரும் அவனையும் அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே நம்ம சாங்குவ காமிக்கிறாங்க. அவன் வந்து கிளாஸ்ல உட்காந்துருக்கான். சைட்ல வந்து அந்த டெஸ்க் மாரி ஒண்ணு வச்சிருந்தால, அதையும் விட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கான். "என்னடா டைம் ஆகுது" அப்படின்ட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். அப்ப பார்த்தா, "எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கியா?" அப்படின்ற மாரி நம்ம அவங்க வந்து கேட்குறான். இவன் அவனையும் பார்க்குறத பார்த்துட்டு, "என்ன இன்னைக்கு நான் அழகா இருக்கேனா?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அவனும் அப்படியே அமைதியா பார்க்குறான். நம்ம சாங்கு, "என்ன இன்னைக்கு ஏதோ ரெட் போடலையா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஓ! நீ அதெல்லாமும் நோட்டீஸ் பண்றியா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல கான்வர்சேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி நீ இந்த டெஸ்க்க முன்னாடி வச்சா நான் எப்படி பேசுறது? அத இறக்கி கீழ வையேன்" அப்படின்ட்டு இவன் சொல்ல, அவன் வந்து ஒரு பேப்பர்ல எழுதி, "இந்த மாரி பண்ணலாம்" அப்படின்ட்டு வந்து அனுப்புறான். உடனே நம்ம ஜியும் சிரிச்சுக்கிட்டு, "நம்ம என்ன அந்த காலத்துலயா இருக்கோம்? என்னமோ சீக்ரெட்டா லெட்டர் அனுப்புற மாரி அனுப்பிட்டுருக்க" அப்படின்னு சொன்ன உடனே இவனும் அந்த டேபிள் மாரி வச்சிருந்தான்ல, அத வந்து மடிச்சு எடுத்து வச்சிடுறான். நம்ம சாங்கு அப்புறம் கேட்குறான், "சரி நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல, ஏதாவது ஐடியா ஏதாவது வச்சிருக்கியா?" அப்படின்னு கேட்க, இவன் வந்து, "ஆ ரொமான்ஸ் பண்ணலாம்" அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு அவன், "ஐய! ரொமான்ஸ்லாம் வேணாம். ஏதாவது நம்ம வலி கேட்குற மாரி ஏதாவது டாபிக் பண்ணலாமே" அப்படின்ட்டு சொல்ல, ஜெயம் உடனே சொல்றான், "டேய் என்ன ரொம்ப மோசமான டாபிக்கா சொல்ற? ரொமான்ஸ்னா பாரேன், நீ வந்து உன்னோட லவ் ஆஃப் லைஃப்ப வந்து மீட் பண்ற. கடைசில பார்த்தா, நீங்க 2 பேரும் சிப்லிங்ஸா இருக்கீங்க. எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்க, "குப்பை மாரி இருக்கு" அப்படின்ட்டு வந்து அவன் சொல்றான். "டேய் நம்ம ப்ரொஃபஸருக்கு இந்த மாரி குப்பை கதை தான் பிடிக்கும். நான் வந்து இப்போ ஸ்கிரிப்ட் ரெடி பண்றேன். நீ வந்து உனக்கு என்ன லைன்லாம் வேணுமோ அத வந்து நீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல இருந்து புக் எடுக்குறான். அத இவன் பார்த்துட்டு, "என்ன நீ ஸ்கிரிப்ட் எழுத போறியா?" அப்படின்ட்டு ஆச்சரியமா கேட்க, இவன் சொல்றான், "ஆமாண்டா நான் தியேட்டர் கிளப்ல இருக்கேன். எனக்கு டைரக்டும் பண்ண தெரியும். நான் சம்டைம்ஸ் அதுவும் பண்ணியிருக்கேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு, "என்ன இந்த தடவையும் நான் வந்து வேற யார்கிட்டயாவது வேலை வாங்குவான்னு பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. 2 பேரும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. உன் ஆக்டிங் ரொம்ப மோசமா இருக்கு. நான் நினச்சத விட அதிகமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் போல. அப்படின்ட்டு நம்ம ஜெயம் சொல்ல, சாங்கு சொல்றான், "நம்ம என்ன பேசுறோமோ அத வச்சு தான் மார்க் போடுவாங்க. நம்ம எப்படி நடிக்கிறோன்றதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க." அப்படின்ற மாரி இவன் சொல்ல, நம்ம ஜெயம் உடனே கேட்குறான், "நீ இதுக்கு முன்னாடி யாராவது டேட் பண்ணியிருக்கியா?" அப்படின்ட்டு. சாங்கு உடனே, "இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம்?" அப்படின்ட்டு வந்து சொல்ல, "இல்ல, நீ இப்படி நடிக்க தெரியாம நடிச்சு நம்ம ரொமான்டிக் பார்ட்டே வந்து மோசமா ஆக்குற. அதான் கேட்குறேன், நீ இதுக்கு முன்னாடி எப்பயாவது லவ் பண்ணியிருக்கியா?" அப்படின்ட்டு. நம்ம சாங்கு உடனே, "ஓ! நீ எத பத்தி கேட்குற? அதான் என்ன நடக்குதுன்னே தெரியாம பைத்தியம் மாரி எமோஷன்ஸ புடிச்சுட்டு சுத்துவாங்களே, அத பத்தி சொல்றியா?" "ஏது அத பத்தியா கேட்குற?" அப்படின்னா வந்து, "இல்ல நான் பண்ணதில்ல" அப்படின்ட்டு வந்து சொல்றான்.
எது நான் லவ் பண்ணல அப்படின்னு சிம்பிளா சொல்லாம இப்படி சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்கான். என்னது? அப்படின்ட்டு நம்ம செய்யும் கேட்க, லவ்ன்றதுலாம் ஒண்ணுமே இல்ல. மனித இனம் வந்து அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக மனுஷங்களே ஒரு பேர வந்து வச்சுக்கிட்டாங்க. அப்படின்ற மாரி நம்ம சாங்கு வந்து சொல்றான். உடனே செய்யும் அத கேட்டுட்டு, என்னால நம்பவே முடியல. நீ ஏன் இவ்ளோ மோசமா யோசிக்கிற? அப்டின்ட்டு சொல்றான். சாங்க உடனே, "நான் கரெக்ட்டா தான் சொல்றேன். நான் லாஜிக்கலா பேசுறேன் அவ்வளோதான்." அப்டின்ட்டு சொல்றான். சேவும் கேட்குறான், "சரி, அப்போ டேட்டிங்னா நீ என்ன நெனைக்கிற?" அப்டின்ட்டு கேட்க, இவன் சொல்றான், "அது என்ன மேரேஜ்க்கு முன்னாடி சும்மா மக்கள் வந்து ஒண்ணா இருப்பாங்க. இத வந்து நம்ம இப்டி கூட சொல்லலாம். ஒரு சாஃப்ட்வேர் பண்றோம்னா, அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல. அதுதான் வந்து டேட்டிங் அப்டின்ட்டு வச்சுக்கோ." அப்டின்ட்டு சொன்ன உடனே இவன் சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே அவனோட பாக்கெட்ல இருந்து இவனுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும்ல. அத வந்து எடுத்து குடுக்குறான். "இந்தா இது ஆல்ரெடி கெட்டு போற மாரி இருக்கு. நீயே குடிச்சுக்கோ" அப்டின்ட்டு சொல்லிட்டு குடுக்குறான். இவன் உடனே "எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற?" அப்டின்ட்டு கேட்க, "என்னது?" அப்டின்ற மாரி நம்ம செய்யவும் பார்க்குறான். "இல்ல, நீ வேணா உன் ஸ்ட்ராட்டஜிய மாத்தி பாரேன். நீ இப்ப பண்றதுலாம் வேலைக்கு ஆகல." அப்டின்ற மாரி சொல்றான். அதுக்கு நம்ம சியோங்கோனி, "நான்லாம் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அத மட்டும் தான் நான் பண்ணுவேன்." அப்டின்னு சொல்லிட்டு அவனும் எழுந்து போறான். அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம சாங்கு வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்கிரிப்ட் உட்காந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு, ஸ்கிரிப்டா தான் நல்லா இருக்குது. ஆனா அவன் என்னதான் பண்ண வரான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுத்த காஃபி பாட்டில எடுத்து பார்த்து, ஒரு வேளையில அவன் பாய்சன் கலந்து வரானோ! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்படியே அடுத்த நாள் ஆகுது. 2 பேரும் லைப்ரரியில உட்காந்துருக்காங்க. 2 பேருக்கும் நடுவுல அந்த அந்த அட்டை மாரி ஒண்ணு வந்து போட்டும் வச்சிருக்கான். இவன் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எடுத்துட்டு பார்த்தா அவன் வந்து தூங்கிட்டு இருக்கான். என்னடா சத்தமே இல்லையேன்னு பார்த்தேன். பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். அப்படின்ற மாரி இவன் வந்து நெனச்சுக்கிறான். ஐயோ! இவன் அமைதியா இருந்தாலும் என்ன ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பியும் அவன பார்க்குறான். அவன பார்த்துட்டு இவன் கையில வச்சிருந்த ஸ்கெட்ச் எடுத்து அவனோட கண்ணத்துல வந்து கிறுக்க போறான். அப்ப கரெக்ட்டா செய்யும். "சாங்கு, நான் இப்போ என் கண்ண ஓப்பன் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ண வந்து ஓப்பன் பண்றான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்ப பார்த்தா நம்ம சாங்கு போயிட்டு லைப்ரரியில மண்டைய இடிச்சுக்கிட்டு, ஐயோ! என்னால நம்பவே முடியல. நான் அவனுக்கு போய் இத பண்ணிட்டேனா? எனக்கு இன்னும் பைத்தியம் புடிச்சிருச்சா? அப்டின்ட்டு வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்ப பார்த்தா ஜெயம் வந்து ஒரு வீடியோ அனுப்பி, "இத பாரு. இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸோட ப்ரொனவுன்சேஷனுக்காக நெறையா டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ப்ரெசன்டேஷன்ல வந்து ஈஸியா இருக்கும். பார்த்துக்கோ" அப்டின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான். இவன் அத பார்த்துட்டு, "என்ன அவன் கோவமா இருப்பான்னு நெனச்சனே. சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்டின்ட்டு வந்து மெசேஜ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம், "நீ டெக்ஸ்ட் பண்ண சொல்ல ஸ்பேஸ் கரெக்ட்டா விட்டு பண்றா" அப்டின்ட்டு சாங்கு மெசேஜ் பண்றான். அதுக்கு அவன் என்ன ரிப்ளை பண்றான்னா, "நீ என்ன கிங் செஜூன்னு நெனச்சிட்டுருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்குறான். அது யாருன்னா, அவங்க தான் வந்து கொரியன் ஆல்ஃபாபெட்ட வந்து கண்டுபிடிச்சவரு. அதுக்கப்புறம் சில ஃபோட்டோஸ் அனுப்பி, "இதுல எது நல்லாருக்கு? உனக்கு எது வேணுமோ அத நீ வந்து செலக்ட் பண்ணிக்கோ. அதுதான் வந்து நீ போட்டுக்கணும்." அப்படின்ட்டு வந்து சொல்றான். அத பார்த்துட்டு அவன் எதுவும் ரிப்ளை பண்ணல. இங்க பார்த்தா இவன காமிக்கிறாங்க. இவன் வந்து, ஐயோ! மறுபடியும் அவன் என்னோட டெக்ஸ்ட்ட வந்து இக்னோர் பண்றான். சரி, அவன் எதோ சொல்ல, நானே அவனுக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்றேன். அப்படின்ட்டு சொல்லிட்டு இவனே வந்து செலக்ட் பண்ணிட்டுருக்கான். அப்போ இவனுக்கு பக்கத்துல அந்த பொண்ணு உட்காந்துட்டு, "உன் கண்ணத்துல என்னது? புள்ளி மாரி ஏதோ இருக்கு." அப்படின்ட்டு கேட்க, கைய வச்சு, "இதா? இதுதான் வந்து லைக் இது வந்து பாசத்தால எனக்கு ஒருத்தன் வச்சான்." அப்படின்ற மாரி சொல்ல, "ச்சீ! கேவலமா இருக்கு." என்னோட பாசத்த பார்க்க விரும்புறியா? அப்படின்ட்டு அவ வந்து பாக்ஸிங் பண்ண வரா. இவனும் வந்து, "இல்ல ஏன்னா அவனுக்கு நல்லாருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். பிரைட்டா இருக்கு." அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டுருக்க, ஐயோ! அப்படின்ற மாரி அந்த பொண்ணு பார்க்குறா. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ப்ரெசன்டேஷன் பண்ற அன்னைக்கு போல, இவன் ஒரு காஸ்டியூம், அவன் ஒரு காஸ்டியூம். அவன் கைய புடிச்சு இழுத்துட்டு வரான். அவன் கத்துறான், "என் கைய விட்றா! என்ன போக விடு" அப்படின்ட்டு. "நல்லா தான் இருக்குடா, வாடா" அப்படின்ட்டு இவன் இழுத்துட்டு போக, அவ சொல்றா, "எனக்கு இவ்ளோ பெரிய முடியெல்லாம் வேணாம்" அப்படின்ட்டு. இவன் உடனே, "ஏய் லாங் ஹேர் உனக்கு நல்லா தான் இருக்கு. ஒழுங்கா வாடா" அப்படின்ட்டு மாரி இவன் சொல்ல, "இல்ல என்னாலாம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு வர முடியாது. ரொம்ப அதிகமா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "நான் ஒண்ணு சொல்றேன். இத வந்து நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். ஆனா கேளு. மத்த டீமெல்லாம் பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம இது கூட பண்ணலன்னா நம்மளுக்கு மார்க் கிடைக்காது. புரிஞ்சுக்கோ" அப்படின்ற மாரி சொல்றான். சரி, "நீ லைன்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டியா?" அப்படின்ட்டு அவன் கேட்க, இவனும் அப்படின்ட்டு தலையாட்டுறான். இப்ப பார்த்தா 2 பேரும் அவங்க டேபிள்ல உட்காந்துட்டுருக்காங்க. நம்ம சாங்கு வந்து அவனோட ஸ்கிரிப்ட படிச்சுக்கிட்டே இருக்கான். அத பார்த்துட்டு ஜெயong சொல்றான், "அத வேணா உன் கையில எழுதிக்கோ. அங்க போய் பார்த்து சொல்ல ஈஸியா இருக்கும்." அப்படின்ட்டு சொல்ல, இவன் வந்து, "அதெல்லாம் நல்லதில்ல. நான் மனப்பாடம் பண்ணி அப்படியே வந்து சொல்லிக்கிறேன்." அப்படின்ட்டு வந்து சொல்றான்.
அத பார்த்துட்டு நம்ம செய்வோங்க. "நீ அத சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் கையில இருக்க ஃபோன எடுத்து ஃபோட்டோ எடுக்க போறான். அத பார்த்துட்டு நம்ம சாங்குவனே, "ஏய் எதுக்கு ஃபோட்டோலாம் எடுக்குற?" அப்படின்ட்டு ஃபோன புடுங்குறான். "ஃபோட்டோவ டெலீட் பண்ணுடா" அப்படின்ட்டு அவன் சொல்ல, "நான் ஃபோட்டோ டெலீட் பண்ணோன்னா, நீ என்ன இவங்கன்னு கூப்பிடு. இவங்கன்ற வேர்ட் வந்து அண்ணா அப்படின்றவங்கள சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க." அப்படின்ற மாரி அவன் கேட்க, நம்ம சாங்கு சொல்றான், "நான் என் ஃபேமிலியில இருக்கவங்கள தவிர யாரையும் அப்படி கூப்பிட மாட்டேன். மரியாதை இப்ப அந்த ஃபோட்டோவ டெலீட் பண்றா" அப்படின்ற மாரி சொல்ல, இ இவன் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள டீச்சரும் வந்துடுறாங்க. எல்லாரும் டெஸ்ட்டுக்கு ரெடியா? அப்படின்ட்டு வந்து டீச்சர் கேட்குறாங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருது. எல்லாரும் வந்து கிளாப்பும் பண்றாங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. இப்போ காஸ்டியூம் ரூம் காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா 2 பேரும் ஹேங்கர் தேடிட்டு இருக்காங்க. "கிடைச்சிருச்சா?" அப்படின்னு சாங்கு கேட்குறான். "ஜெயம் வெயிட் பண்ணுடா, இங்க தான் எங்கேயாவது இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்ல, சாங்கு உடனே "இவனுக்கு பைத்தியம் தான் புடிச்சிருச்சு" அப்படின்ட்டு சொல்றான். நம்ம ஜெயம், "நம்ம அவங்க கிட்டேருந்து ஒரு நாளுக்கு பாரோ மட்டும் தானே பண்ணிக்கிட்டோம்" அப்படின்ட்டு சொல்ல, சாங்கு உடனே சொல்றான், "நீ ஒன்னும் பாரோ பண்ணிட்டு வரலடா, திருடிட்டு வந்திருக்க. இது வந்து திருடின ட்ரெஸ் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் போட்டிருக்கவே மாட்டேன்" அப்படின்ட்டு வந்து நம்ம சாங்கு சொல்லிட்டுருக்கான். அப்போ பார்த்தா யாரோ பேசுகிற மாரி சவுண்ட் வருது. அதனால 2 பேரும் ஒளிய ஓடுறாங்க. ஓட சொல்ல சாங்கு தெரியாம ஒரு ஸ்விட்ச போட்டு விட்டுறான். அதனால அங்க வந்து லைட் ஆன் ஆயிடுது. ஜெயம் உடனே கேட்குறான், "என்ன பயமா இருக்கா?" அப்படின்ட்டு. "அமைதியா இருடா வாய மூடிட்டு" அப்படின்ட்டு இவன் சொல்ல, "பேசாம நம்ம போயிட்டு அவங்க கால்ல விழுந்து, எங்கள மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்ற மாரி ஜெயம் சொல்ல, சாங்கு உடனே, "கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியா இரேன். நம்ம என்ன பண்றது இப்போ?" அப்படின்ட்டு இவன் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்றான், "பேசாம நம்ம போயிட்டு கெஞ்சலாமா? இல்ல சாரி சொல்லி பார்க்கலாமா? என்ன நீ என்ன சொல்ற?" அப்படின்ட்டு கேட்க, இவன் வந்து அமைதியா இருக்கான். அங்க பார்த்தா வந்தவங்க வந்து மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி பேசிட்டே போறாங்க. அத கேட்டுட்டு நம்ம சேயோங்கும். அவனோட ஹெட்ட வந்து ஸ்லோவா வந்து நம்ம சாங்கு ஃபேஸ் கிட்ட எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்துட்டு, "நம்மளும் பேசாம மூவிக்கு போலாமா?" அப்படின்ற மாரி கேட்குறான். அப்படியே இங்க இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சா? அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அதுவரைக்கும் டாட்டா, பாய் பாய்.